வணக்கம். எப்படி ஜோமா இருக்கிறீங்களே? நீங்கள் எல்லாரும் ஜோமா இருப்பீங்களான்னு எனக்கு தெரியும். ரெண்டாலும் கேட்டுக்கொள்ளுங்கிறேன். ஜோம் இல்லைன்னு சொன்னால் தெரியும் தான் டாக்டர்கிட்ட போக வேண்டியார மூக்கடைச்சால் சத்தி வாந்தி ரெண்டு சொன்னால் அங்கே எல்லாம் அடிச்சிடும். ஏதோ கவனம் பார்த்துக்கிட்டு சமாளித்து கொள்ளுங்க. வேறு என்ன வேறு சோமாக இருக்கிறீங்களா எல்லாரும்? நாங்களும் இங்கே எல்லாரும் சோமாக இருக்கிறோம். நீங்கள் சோமாக இருந்தால் எல்லாருக்கும் நல்லதல்ல நினைக்கிறோம். இவ என்னன்னு சொன்னால் சொல்லா பறையாமல் அதெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். வருத்தம் பண்ணுறாங்க, என்ன ஒன்றும் விளங்குதில்லை. கவனம் எதுக்கும் ஓடி ஓடி உங்களோட டாக்டர் மேலே சந்திச்சு கொள்ளுங்க. வேறு நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. மற்றது வடிவாக சாப்பிடுங்க, பொரிச்சு கிழிச்சு சாப்பிடுங்க. சாப்பிடாம விட்டுறாங்க, பிறகு ஒன்றும் கிடையாது. போனதுதான் இருக்கும் மேலதான் வாழ்க்கை. இந்த மாதிரி விளையாட்டு யாருக்கு வருது? என்ன தெரியுதானே? என்ன விளையாட்டு தெரியுதானே? நாங்களும் சும்மா நாங்களும் இல்லை. ஐயா வேறுங்க இரவுக்கிற வெண்டோட்டு ஒட்டிடுவோம். வர சும்மா இருக்கப்படாது, சுமந்து இருக்கப்படாது. கிடக்கிறத பொரிச்சு கிரிச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க வேணும். மற்றவனை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் எங்களை வடிவாக பார்த்து கொண்டோம். நல்லதுக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எனக்கு தெரியாது. எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேணும். வடிவாக சாப்பிடுங்க. போனாப்புறல் அங்கே ஒன்றும் இல்லை. கவனம் இருக்க வடிவாக சாப்பிடுங்க. அங்கே எடுத்து வச்சுட்டு அதை அடுத்தவங்க கொண்டு போடுவான். எதுக்கும் சிந்திச்சு வடிவாக சாப்பிடுங்க. அதுக்காக கோழிக்கெல்லாம் வாங்கி சமையாதைக்கும். அது கோழியாக வாங்கி சமைச்சா தான் கோழிக்கறி. கோழிக்காலை வாங்கி சமைச்சா அது கோழிக்கறி அல்ல, கோழிக்கால். எல்லாரும் சதை வருது அந்த கோழிக்காலை கொண்டு போட்டால் அதுக்கு நெஞ்சுக்கு இதில் கீழே இறங்குறீங்க. அப்போ அதையே கொண்டது கோழிக்கால் வந்து என்ன தெரிவிக்கிறேன், அதை கொண்டு அவங்கள வச்சு என்ன கிரீல் பண்ணி போட்டு எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி இப்போ எங்கடியாங்க நீவே அதை எடுத்து கறியை வச்சு சாப்பிடுவேன். அது கணக்கு ரஞ்சி கிடையாது. அதுக்கு கோழிக்கறி இல்லை, அது கோழிக்கால் கறி. வேற என்ன? நான் கலைகாலத்துக்கு பிறகு உங்களை வந்து சந்திச்சிருக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேணும். அடிபடாதீங்கோ. இருக்க வாங்கி வடிவா என்ன ஆசைப்படுறீங்களோ வடிவாக வாங்கி சாப்பிடுவோம். இல்லைன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு போத்தில் கொண்டு வச்சுட்டு பொறிச்சு கிழிச்சு சாப்பிட்டு படுத்துருங்கோ. சாப்பிடாம படுத்தீங்களோ போத்தில் உங்களை கொண்டு போகும். ஏதோ சிந்திச்சு செய்யுங்கோ. நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். விளங்கினால் விளங்கி கொள்ளுங்கோ. விளங்காண்டில் இருந்து தனிமையில் இருந்து யோசிச்சு கொள்ளுங்கோ. இந்த தனிமையில் இருப்பீங்க நீங்கள் அப்போ யோசிக்குங்கோ. அப்போ உங்களுக்கு அங்கே யோசிக்க போது காதுக்கு ரேடியோ வச்சுட்டு காதுக்கு சங்கூதிர மாதிரி இதை போட்டுட்டு இருப்பீங்க. பாட்டை போட்டுட்டு இருந்தால் சிந்திக்கிறதுக்கு நமக்கு ஏதோ யோசிச்சு செய்யுங்கோ. உங்களோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி நடவுங்கோ. அங்கால வச்சுட்டு இங்கால வச்சுட்டு ரெண்டு பக்கமும் போடும். கடைசியாக நீங்களும் இல்லை, கூட சாப்பாடும் இல்லை. ஏதோ சிந்திச்சு செய்யுங்கோ. நான் வேறு எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்கிறேன். மற்றவன் சொல்லி நான் சொல்லுறேன். நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இருக்க வடிவை என்ன வேணுமோ வாங்கி வடிவை சமைச்சு சாப்பிட்டு படுங்க. மனுஷன் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது.
அதுக்கு நீங்கள் என்ன வேணுமோ வாங்கி சமைச்சு சாப்பிடுங்கோ. அதை விட்டுட்டு சாப்பிடாமல் என்னென்ன கிழங்க வாங்கி அவிக்க போட்டு அது ருச்சிக்காரன் சாப்பிட்றாங்க. இதுக்கு நண்டை ராலை விரும்பின உங்களுக்கு விரும்பின சாப்பாட்டை வாங்கி சாப்பிடுவோப்பா. அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும் என்றால் முதல் நீங்கள் உங்களை சிந்திங்கோ. மற்றவைய பிறகு யோசிப்போம். கிடந்தால் உதவி செய்யுங்கோ, இல்லையோ அவையிலிருந்து வாங்கிறது. அதை விட்டுட்டு நீங்களும் சாப்பிடு. அந்த உங்களுக்கு பிறந்த உள்ள வாழ்கிற நேரத்தில் வளவும் ரியல் கிடந்தால் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து வேறு கல்யாணங்கள் நினைக்கிறவங்க அது மனைவிக்காக ஓடும், பிள்ளைக்காக ஓடும். முதல் அனுபவிச்சு போட்டு ஓடி சாப்பிட்டு இன்னும் ஏதோ உலகமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக தான் கல்யாணம் சொல்லணும். ஏன்னு சொன்னால் அந்த 2 பேருக்கு அதை கட்ட வேண்டி எந்தி கேட்டு முதல் உங்களால் தான் வாடையிடாது. ஊரில் இருந்து அனுப்பேங்க தலையில் கல்லை வச்சுட்டு தம்பியா போட்டுவான் என்று சொன்னான். கல்லப்ப ரங்குறது நாங்கள் எப்போ எழும்புறது. நாங்கள் எழும்புற நேரம் வெங்கிற வயது அங்கே ஓடும் அவைக்கிட்ட. சிந்திங்கோ, யோசிங்கோ, அனுபவிங்கோ. இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி அனுபவிக்காமல் ஒன்றுண்டவா எல்லாம் பட்டு தெளிக்க வேணும். அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு போட்டு பட்டு தெளிஞ்சாத்தான் உங்களுக்கு பிளாங்கு. இவன் இப்படி சொல்கிறான்னு சொல்லக்கூடாது, எங்களுக்கு பட்டதை சொல்கிறான். அதுக்காக அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் அடுத்த வீட்டுக்காரன் சொல்கிறான்னு போட்டு இந்த திக்கி வச்சிங்களோ நீங்கள் பல ஏன் நாங்கள் சங்குதான் விழா ஏன் உங்களுக்கு மற்றவன் சொல்லி வடிவாக சமைச்சு சாப்பிடுங்கோ, சந்தோஷமாக இருங்கோ. அதை விட்டுட்டு சந்தோஷமும் இல்லை ஒன்றும் இல்லை. கண்டது கடைசி என்ன இந்த சாப்பாடு ஒன்று தான் கண்டனாங்க வடிவாக சாப்பிட்டு போகும். வேறு ஒன்றுக்கும் நான் சொல்லலாது. இதெல்லாம் நான் மீண்டும் சந்திப்போமேன். எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்கிறீர்கள். ஏதாவது இருமல் தடிமன் பாந்தி அப்படி இப்படின்னா அங்கே ஓடணும், எங்கே டாக்டர்கிட்ட ஓடணும் இல்லையோ அங்கே ஏதோ யோசிச்சு நடக்க முடியாது. நான் திருப்பி சொல்லிடாத மீண்டும் சந்திப்போமே. அடுத்த இன்னும் ஒரு காலத்தில் வருவோம். பிறகு இன்னும் ஒரு நேரம் பிறந்தாலும் ஒரு கிழமைக்கு பிறகும் வருவேன். அப்போ சந்திப்போம்.